வணக்கம். மிளகு சுத்தியை பற்றி முதல்ல பார்க்க போகிறோம். மிளகு பாருங்க. சுத்திகரிக்கக்கூடிய ஒரு முறை. அடுத்தது இதை வந்து நம்ம தேயில ஊறப்போம். இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு தினமும் காலையில் ஒரு 3 மிளகு, நைட்டு வணக்கம். மிளகு சுத்தியை பற்றி முதல்ல பார்க்க போகிறோம். மிளகு பாருங்க. இந்த மிளகு எடுத்தாங்கன்னா வெயிட்டாக இருக்கணும். மிளகு லைட் வெயிட்டாக இருந்ததுன்னா அந்த மிளகுல இருக்கிற எண்ணெயெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுறான். வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ண மிளகை வந்து யூஸ் பண்ணுவாங்க ஆயிலில். அந்த ஆயில் ஒரு ட்ராப் ஆயில் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுடைய இந்த என்னது ஒரு 50 மிளகுக்கு ஒரு ட்ராப் ஆயில் வந்து ஈக்குவல். அந்த அளவுக்கு தான் வந்து வெளிநாட்டிலலாம் பயன்படுத்துகிறாங்க. ஸோ வெயிட் இல்லாத மிளகை வாங்காதீங்க, குவாலிட்டியான மிளகை வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி மிளகை வாங்கிட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, மோர் இருக்கு இல்லைங்களா, மோர். இப்போ நான் மோர் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் உப்புலாம் சேர்க்க வேண்டாம். மோர் பண்ணி வச்சுருக்கிறேன். மோரில் இந்த மிளகை வந்து மூழ்கிற அளவுக்கு போட்டு ஓவர் நைட்டு ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் எடுத்து அந்த மிளகை மட்டும் எடுத்து வெயில் கிடையாது, நிழலில் காத்தார வச்சிடணும். காத்தார வச்சுட்டு அப்புறம் அதுக்கப்புறம் நல்லா காஞ்சிடணும். காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து மிளகு சுத்தி. வாழ்க வளமுடன். இங்கே பாருங்கள், காய வைத்த மிளகு நல்லா காஞ்சிருக்கு. இந்த மிளகு அப்படியே பயன்படுத்திக்கலாம், சமையலுக்கு அரைச்சும் பயன்படுத்திக்கலாம். இதுதான் மிளகு சுத்திகரிக்கக்கூடிய ஒரு முறை. அடுத்தது இதை வந்து நம்ம தேனில் ஊற போட போகிறோம். தேனை இடிச்சாச்சு. இப்போ தேனை ஊற்றி அதில் மிளகை போட போகிறோம். மிளகை பாருங்கள், தேனில் ஊற போட்டாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா தேன் அதிகமாக சேர்க்கணும். அதாவது 2 மடங்கு அதிகமாக சேர்க்கலாம், இல்லைனா 3 மடங்கு அதிகமாக சேர்க்கலாம். ஊற ஊற காரத்தன்மை வந்து அதில் இறங்கும். ஒன்று இன்னொன்று வந்து மிளகுல காரம் இருக்கும் இல்லைங்களா, அதனால் அதை சாப்பிட்றதுக்கு இது வந்து சப்போர்ட் பண்ணும். இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு தினமும் காலையில் ஒரு 3 மிளகு, நைட்டு ஒரு 3 மிளகு எடுக்கிறது ரொம்ப சிறப்பு. குடும்பத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் சாப்பிட்லாம். இது ஊறாதனால மேலே இருக்குது, ஊறினதுக்கப்புறம் கீழே வரும். ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 15 நாள், அதிகபட்சம் எவ்வளோ நாள் வேணாலும் வச்சுக்கலாங்க. ஊற ஊற அதோடைய பவர் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். தினமும் இதை வாழ்க்கையில் பயன்படுத்தினோன்னா எல்லா விதமான பிரச்சனைக்கும் இது சப்போர்ட் பண்ணும். இது வந்து மிளகு தேன் ஊறல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நாம் பயன்படுத்தி ஆரோக்கியமாக வாழ்வோமாக. நன்றி.